எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட் மறுபடியும் மிக்ஸ்டாக தாங்க இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா நேற்று கேபினெட் மீட்டிங் நடந்ததுங்க. அதில் ஒரு சில குழப்பம். நாஸ்டாக் வந்து ஒரு 48 பாயிண்ட் அப்பு, டவ் வந்து ஒரு 188 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஃப்ளாட்டாக தாங்க இருந்துச்சு. அந்த கேபினெட் மீட்டிங்கில் என்ன குழப்பம் அப்படின்னா டாரிஃப் வந்து மெக்சிகோக்கும் கனடாவுக்கும் மார்ச் 4 வந்து டெட்லைன், அதுக்கப்புறம் ரோல் அவுட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ டெட்லைன் அதுதான், பட் ரோல் அவுட் பண்ணுறது வந்து ஏப்ரலில் ரோல் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. தென் யூரோப்பியன் யூனியனுக்கு 25% டாரிஃப் ரோல் அவுட் பண்ணுவோம், முக்கியமாக அங்கேருந்து வர்ற கார்ஸ் அதுக்கு டாரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து அமெரிக்க சந்தையிலேயும் வந்து செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அங்கே ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தெரியுது. இதுவும் ஒரு காரணம். அதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் வந்து ஆப்கானிஸ்தானில் 2021 வரைக்கும் இருந்தாங்க இல்லையா? தென் 2021க்கு அப்புறம் அங்கேருந்து அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? அவங்க வித்ட்ரா பண்ணப்ப கிட்டத்தட்ட ஒரு $7 பில்லியன் ஒர்த்தான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அங்கேயே நீங்கள் வந்து போட்டு வந்துட்டீங்க. அதை வந்து நம்ம எல்லாம் திரும்பி வாங்கணும், அங்கேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அந்த கேபினெட் மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்து ஜப்பான் நாட்டு சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி திருப்பி நெகட்டிவ்க்கு போயிட்டு திருப்பி ஃபிளாட்டா முடிஞ்சுங்க பாசிட்டிவ்ல. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 87 நேற்று டிசிசிவா கிராஸ் பண்ணிருச்சு. இன்னைக்கு 87.40 வந்துருச்சுங்க. ஸோ தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. $72.77 இருக்குங்க ஒரு பேரல். நிப்டி 15 எடுத்துக்கிட்டோம்னா நேற்று மார்க்கெட் லீவு, இன்னைக்கு பெருசா மூவ்மெண்ட் ஒன்றும் இல்லை. 22,500 பக்கத்துலேயே தான் சுத்திக்கிட்டு இருந்துச்சு நான் ரெக்கார்ட் பண்றப்ப. தென் பிப்ரவரி 26 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 46,792 கோடி வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் டெஸ்லாங்க. டெஸ்லா வந்து எப்படியோ பெர்லின்ல இருந்து காசை வந்து இம்போர்ட் பண்ணி இங்க சேல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்றது உறுதி ஆயிடுச்சுங்க. அதனால 13 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு அவங்க ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா கஸ்டமர் ஃபேசிங் அண்ட் என்கேஜ்மெண்ட், சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ், டெலிவரி ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் இந்தியாவில் ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து டெஸ்லா நிறுவனம் சைனால கார்ஸ் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது செல்ஃப் டிரைவிங் ஃபெசிலிட்டியோட இருக்கிற கார்ஸை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெகுலேட்டரி நார்ம்ஸ் நிறைய இருந்ததுங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி இப்போ இங்கேயும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு அப்டேட் டெஸ்லால ஜெர்மன் ஆட்டோ சப்ளையர் ஒருத்தவங்க மேன்ஸ் அப்படின்ற நிறுவனம் ஒரு பேங்க்ரப்டான நிறுவனம். அந்த நிறுவனத்தை டெஸ்லா வந்து அக்வயர் பண்றாங்க. அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ்ல ஒரு அப்டேட். ஹெச்டிஎஸ் வந்து டிராட்டா அப்படின்ற ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்மோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட பிசினஸை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு. தென் சிம்பிளிசிட்டி இன் கம்பைலன்ஸ். இவங்க என்னென்ன பிசினஸ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் இன் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், தென் அப்ளைடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, பிசினஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், தென் டிஜிட்டல் மீடியா சர்வீசஸ். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அதுக்கு மீடியா பார்ட்னர் வந்து ஹெச்ஜிஎஸ் தாங்க. ஸோ எதுக்கு இப்போ டாடா கெமிக்கல்ஸ் பற்றி சொல்கிறோம்னா நல்ல வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்திருக்குங்க. பிஇ இல்லை, பட் ப்ரைஸ் டு புக்குன்னு பார்த்துட்டோம்னா 1 விட கம்மியாக இருக்குது. 0.94 தான் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக மினிஸ்கூல் குவான்டிட்டிஸில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து டாடா கேபிட்டலில் ஒரு அப்டேட்டுங்க. ஐபிஓ வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு 15,000 crores ஐபிஓ. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தா 850லேருந்து இப்போ 1050க்கு சரன்னு ஏறிடுச்சுங்க. ப்ரைஸ் டு புக்கே கிட்டத்தட்ட 13 டைம்ஸ் இருக்கும். ஓவர் வேல்யூடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு டாடா கேபிட்டலோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா சன்ஸ் ஒரு 92.8% வச்சிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஒரு 2% வச்சிருக்காங்க. தென் டாடா மோட்டார்ஸ், டாடா கெமிக்கல்ஸ், தென் டாடா பவர், தென் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இவங்க எல்லாமே ரிமைனிங் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ்ல ஒரு அப்டேட்டுங்க. முத்தூட் ஃபினான்ஸ்க்கு ஒரு 115 பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இதுல முத்தூட் ஃபினான்ஸோட க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா 26% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிறாங்க. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 1.11 lakh crores இருக்கு. இப்போ வேல்யூவேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தாங்க, 30 கீழே தான் இருக்கு. பட் அதை விட சூப்பரான வேல்யூவேஷன்ஸ்ல மணப்புறம் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த சைடு போகாம இருக்கிறோம். அடுத்து டாடா பவர்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா பவர் வந்து அசாம் கவர்மெண்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஒரு 30,000 crores வந்து அசாம்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. என்ன ஏரியால அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஒரு 5,000 மெகாவாட்க்கு சோலார், விண்டு, ஹைட்ரோ அண்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ். அசாம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, லீஸுக்கு ஒரு 20,000 ஏக்கர் நாங்கள் வந்து லேண்ட் ரெடி பண்ணி தரோம். அது போக பிரைவேட் பிளேயர்ஸ்டையும் நாங்கள் வந்து லேண்ட் அக்வயர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா பவர்ல டெவலப்மெண்ட்டுங்க. அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கேசவராம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அல்ட்ராடெக்கோட சேர போறாங்களே, அதுக்கு ஷேர் ஸ்வாப் ரேஷியோ 1:52 சொல்லியிருக்காங்க. அதாவது 52 கேசவராம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு அல்ட்ராடெக் சிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ கேசவராம் இண்டஸ்ட்ரீஸ் 202 சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு March 1, 2025 செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேர் ஸ்வாப் ரேஷியோக்கு கேசவராம் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கார்ட் டேட்னு March 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து அல்ட்ராடெக் என்ன பண்ண போறாங்களா, ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ஸ்ல நாங்கள் உள்ள வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
இந்த என்ட்ரி இன்னைக்கு ஷேர் பிரைஸை பயங்கரமா கீழே உழவ வச்சிருக்குங்க. குஜராத்ல ஒரு பிளான் போடுவோம், ஒரு 1800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பிளான்ட்டை போட்டு டிசம்பர் 2026ல அங்கிருந்து அவுட்புட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விப்ரோல ஒரு அப்டேட்டுங்க. விப்ரோ வந்து என்ன பண்ண போறாங்க, ஒரு 1740 கோடி ரூபாய் விப்ரோ வெஞ்சூர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இது வந்து நல்ல செய்தி தான். விப்ரோ இப்பயும் கரெக்டான வேல்யூவேஷன்ஸ்ல தாங்க இருக்கு. 26 PE இருக்கு. கொஞ்சம் குறையும், மார்க்கெட் விழுகிறப்ப அதுவும் சேர்ந்து விடும். போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ செல்லிங்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும் போக போக. ஸோ 21, 22க்கு வந்தோடனே நம்மளும் அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஹுண்டாய் இன்னைக்கு 5% டவுனுங்க. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஹுண்டாய் மோட்டார்ஸ்க்கு 82% வச்சிருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 7%ஆவது ப்ரொமோட்டர்ஸ் விற்கணும். இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. 25 இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஹுண்டாய் மோட்டார்ஸோட ஷேரோட வேல்யூவேஷன்ஸ் இருக்கிறத விட இங்கே ரொம்ப ரொம்ப அதிகங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டைம்ஸ் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.07. டெட்டு கிடையாது, பட் வேல்யூவேஷன்ஸ் அதிகம். ஸோ இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு. சில கேள்விகளை இன்னைக்கு பார்ப்போங்க. வாரத்தோட முடிவில் மற்ற கேள்விகள் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கோஃபோர்ஜ் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ ஷேர் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7500 ரூபாய்க்கு பக்கமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 9800லேருந்து ஒரு 2300 ருபீஸ் குறைஞ்சு கீழே வந்திருக்கு. ஆனால் இப்பயும் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கு. 63ல இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.12, ரொம்ப அதிகம் கிடையாது, பட் ஓகே தான். இது வந்து நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இது வந்து வேல்யூவேஷன் குறையும் அப்படின்னு நம்ம எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, கோஃபோர்ஸ் வரக்கூடிய போர்ட் மீட்டிங்ல ஷேர் ஸ்பிளிட்டுக்கு கன்சிடர் பண்ண போறாங்க. அப்படி கன்சிடர் பண்றப்ப 7500ங்கிறது நீங்க மினிமம் குவான்டிட்டிஸ் வாங்குறதுக்கு, ஒரு குறைஞ்ச விலையில வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்பிளிட் போட்டதுக்கு அப்புறம் மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. மேக்ஸிமம் எஃப்ஐஐஸ் ஹோல்ட் பண்றாங்க 42%. அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பத்தி கேட்டிருக்காங்க. ஐபிஓல அப்ளை பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பெருசா ரிட்டர்ன் எதுவும் கிடைச்சிருக்காது. பிரைஸ் டு earnings 11ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கிடையாதுங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் 96.5% இருக்கு. செபியோட கைட்லைன்ஸ் படி மேக்ஸிமம் ப்ரமோட்டர்ஸ் வந்து 75% தான் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு 21% என்னைக்கு இருந்தாலும் விற்பாங்க. விற்கிறப்ப ஷேர் பிரைஸ் குறையும். பட் ஏறுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு அப்படின்னா, சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எல்ஐசியில் பாலிசிஸ் எடுக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னும் குறையும் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஆனாலும் இன்சூரன்ஸ் செக்டார்ல ஸ்கோப் இன்னும் நிறைய இருக்கு. பட் எல்ஐசிக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா இருக்குங்க. அடுத்து கோதாவரி பவர் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. பிஇ 14ல இருக்கு. பிரைஸ் டு புக் 2.54. டெட் டு ஈக்விட்டி கிடையாதுங்க. எஃப்ஐஐஸ் வந்து தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. உங்கள்கிட்ட இருந்தா வச்சுக்கங்க. பட் நான் என்ன விஷயங்கிறத சொல்லிடுறேன். எஃப்ஐஐஸ் வந்து ஒரு 75, 80ல என்டர் ஆயிருக்கிறாங்க. அடுத்தது 190, 200க்கு போறப்ப எல்லாமே வித்து வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஏற்றி கொடுத்து நம்மளை உள்ள வர வச்சுட்டு அவங்க அப்படியே நைஸா வெளில கலந்துக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருந்தாலும் எஃப்ஐஐஸோட செல்லிங் அதிகமா இருக்கு. தென் ஐஜிஐஎல் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கிறாங்க. பிஇஏ அதிகமாக இருக்குது 42. தென் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 100% ஷேர்ஸை பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து ஏன் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் சைடு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு கேட்டுருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில காலகட்டங்கள் ப்ராஜெக்ட் இருக்கும், ஒரு சில காலகட்டங்கள்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்காது. ப்ராஜெக்ட் இல்லாத காலகட்டங்கள்ல அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவங்க சம்பளம் கொடுக்கணும். ஸோ லாஸ் வந்து இருக்கும். நீங்க வந்து இந்த ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு லார்ஜ் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்க மாட்டீங்க. எல்என்டியை பத்தி யாருமே கேட்கறதே இல்லைங்க. எல்என்டி ஓகே, 31 PE இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 1.32. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்க உலகம் ஃபுல்லா ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எல்என்டி ஃபினான்ஸ் இருக்கு. தென் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. தென் எல்என்டி சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. 3200 ரூபா ஷேர் பிரைஸ். வேல்யூவேஷன் ரொம்ப எல்லாம் அதிகமா இல்லை. என்னுடைய கேள்வி உங்கள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு கேஷ் ஃப்ளோ எங்கெங்கிறதெல்லாம் வருது அப்படின்றது தெரியணுங்க ஃபர்ஸ்ட். இப்போ எல்என்டி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 70, 80 ரூபா, 100 ரூபாய், 125 ரூபாய் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு 3200 வர்ற அளவுக்கு அவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோ கண்டினியூஸா இருந்திருக்கு, ப்ராஜெக்ட் இருந்திருக்கு. அவங்க எப்படியோ ஏறி வந்துட்டாங்க. இந்த ஸ்மால் கேப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன்ல கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட பிரைஸ்ல டஃப் கொடுத்து மேலே ஏறி வந்துருவாங்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குங்க. அதனாலதான் நான் ஓவராலாவே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் சைடு போறதில்லை. பட் இப்போ உள்ள ஒரு சில 2 கம்பெனிஸ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. சத்பவ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, தென் ஆனந்த்ராஜ் அப்படின்ற கம்பெனி, தென் சென்ற பதிவுகளில் கூட நம்ம பேசணும். அசோகா பில்ட்கான், தென் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தான் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். இதுல ஆனந்த்ராஜ் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி ஒரு மாசத்துல 50% பக்கமா கீழே விழுந்திருக்குங்க. 970 இருந்து 450க்கு வந்திருக்கு. நீங்க 970 இருந்தப்ப ஒரு பத்திரிகையில படிச்சுங்க, இன்னும் வந்து 1100 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருந்தாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய நிறுவனம், ஸ்டாக் புரோக்கிங் நிறுவனம் கொடுத்துருந்தாங்க. இது அன்னைக்கு உள்ள போனவனோட கெதியெல்லாம் பாருங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தாங்க அந்த சைடு போறதில்ல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து மார்க்சன்ஸ் ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு 9,000 crore மார்க்கெட் கேப் உள்ள ஒரு ஸ்மால் கேப் கம்பெனினே வச்சுக்கலாம். PE வந்து 26ல இருக்கு. பிரைஸ் டு புக் 4.25ல இருக்குங்க. 3 இயர்ஸ்ல ஒரு 350% வந்து ஏறி இருக்கு. FIIs இன்னுமே வந்து அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க டிசம்பர் வரைக்கும். டெட் டு ஈக்விட்டி கிடையாதுங்க. பட் வேல்யூவேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 26. நம்ம அதே 26, 24 இதோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கிற லார்ஜ் கேப் கம்பெனி எல்லாம் இருக்குங்க. இப்போ மார்க்சன் ஃபார்மாவோட ஒரு வருஷம் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 கோடி ரூபாய். அதே சிப்லா எடுத்துக்கங்க. சிப்லாவோட வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா PE வந்து 24ல தான் இருக்கு. 1 லட்சம் கோடிக்கு மேல மார்க்கெட் கேப். ஒரு வருஷத்துக்கு 4100 கோடி ப்ராஃபிட் பண்றான். அதாவது ஒரு வேளை இப்ப பீக்கு போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு மார்க்சன் ஃபார்மா, ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்களுக்கு அட்லீஸ்ட் 4 வருஷம் சைட் பேஸ்ல போறப்ப அட்லீஸ்ட் டிவிடெண்டாவது நல்ல டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சிப்லாவை பொறுத்த வரைக்கும். பட் அந்த ரிட்டர்னும் வந்து உங்களுக்கு மார்க்சன்ல கிடைக்காது. உங்களுக்கு மார்க்சன் வேணும் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வேல்யூவேஷன் லோயர் வேல்யூவேஷன்ஸ்க்கு நம்ம வரணுங்க. பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸே இப்போ பயங்கர ப்ரெஷர்ல இருக்கு. இப்போ ரெட்டி கடைசி ஒரு 10 நாள்ல ஒரு 5% பக்கமா அடி வாங்கிடுச்சு. 1 லட்சம் கோடி இருக்கு. அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கேஷ் ஃப்ளோ இருக்கு. லார்ஜ் கேப்பு உலகம் ஃபுல்லா பிசினஸ் பண்றாங்க. அவங்களுக்கே ப்ரெஷர்ல இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் சிச்சுவேஷன்ல எதுக்கு லார்ஜ் கேப் போகணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் வந்து ஜப்பான்ல இருந்த மாதிரியோ யூஎஸ்ல இருந்த மாதிரியோ 15 வருஷமோ 30 வருஷமோ சைட் பேஸ்ல போக வேணாங்க. ஒரு 5 வருஷம் போகுது அப்படின்னா 5 வருஷம் நம்ம மார்க்சன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. மார்க்சனை கன்சிடர் பண்றதுக்கு இப்ப சிப்லாவே கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க, நம்ம வந்து வேல்யூவேஷன்ஸ் பாக்குறோம், வேல்யூவேஷன்ஸ் வந்து இறங்கட்டும் சொல்லி நீண்ட நாட்கள் வந்து வெயிட் பண்றது வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்குமா? இப்பயே வந்து ஓரளவுக்கு ஏற்கனவே வந்து 25% 30% கீழே விழுந்திருக்கு. இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணா என்ன? எதுக்கு வந்து நம்ம அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எடுத்துக்காட்டா ஸ்டார் ஹெல்த் எடுத்துக்கோமே. கிட்டத்தட்ட 11 to 12 மந்த்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணிருக்கீங்க ஸ்டார் ஹெல்த்துக்கு டு பி ஃப்ராங்க். அதே மாதிரி தான் டாடா கெமிக்கல்ஸ்க்கும் 12 மந்த்ஸ்க்கு மேல டாடா கெமிக்கல்ஸ் 1000 கீழே வரட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல கிடைச்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பணம் வந்து இன்வெஸ்ட் பண்றது வேணுங்க. ஆனா எவ்வளவு பணம் இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமா நம்மளுக்கு பொறுமை வேணும். அப்பதான் வந்து அதுல நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. இது வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. பொறுமை இல்ல ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வாங்கிட்டோம் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு எந்த ரிட்டர்ன்ஸுமே இல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க மார்க்கெட்டை. ஸோ ஐபிஓஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா சோலாரை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் இப்போயே நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. ஏஐ பொறுத்த வரைக்கும் ஐடி சர்வீஸ் கம்பெனி நீங்க எதுனாலும் விப்ரோவா இருந்தாலும் சரி இல்ல ஹெச்ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி ரெண்டுமே கன்சிடரபிள் ரேஞ்சில தான் இருக்கு. இவிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமர் ராஜா இருக்கு, ஹீரோ மோட்டோ கிராப் இருக்கு. இதுல நம்ம மெதுவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுவே இன்னும் குறைச்ச விலையில கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. செஞ்சு போனா இந்த செமிகண்டக்டர் சைடு தான் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. பட் வருங்காலத்துல அதை வேணா நம்ம பார்த்து வச்சுக்குவோம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குங்க. சனி ஞாயிறுகள்ல எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.